ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிக்கிருக்கோம்னா அலறு கோயில் அந்த மலைக்கு தான் போகிறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து பழமுதிர்ச்சோலை தான் போகலாம்னு ஒரு பிளானு. ரொம்ப டைம் போயிருக்கேன், ஆனால் vlog-ஆ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ பழமுதிர்ச்சோலையை பற்றி பார்க்க போகிறோம். 6 படை ஒரு வீடு தான் நம்ம பழமுதிர்ச்சோலை. அதுவும் நம்ம மதுரையிலே வந்து 2 படை வீடும் மதுரையிலே இருக்குது. ஒன்று திருப்பரங்குன்றம் மலை, இங்கே 2வது பழமுதிர்ச்சோலை. ஸோ இந்த பழமுதிர்ச்சோலைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல், அப்படி எல்லோரும் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஔவையார் பாட்டி சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம். அவங்களோட பாடலும் சரி, முருகரை பற்றி அதிகமாக வந்து பக்தராக பாடியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்த இடமா இந்த இடத்த வந்து கருதப்படுறாங்க. ஸோ மதுரையில் இந்த இடத்துக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். வா, குரங்கு நல்லபடியாக நம்மளை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஓகேங்க, நம்ம கதைக்கு வரலாம். என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து நடந்து வந்துருக்காங்க மதுரையில் அந்த பழமுதிர்ச்சோலைக்கு பக்கத்தில் வரும்போது ரொம்ப வெயிலாக இருந்திருக்கப்ப, என்னடா முருகா இப்படி ஒரு வெயிலை கொடுக்குறியே, எனக்கு ஒரு நிழல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம், பயங்கரமான மரம், அதுதான் வந்து நவாப் பழம் மரம். சில பேர் வந்து படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, திருவிளையாடலில் கூட. ஸோ அந்த ஸ்டோரி தான் இதுலேயும் வருது. கரெக்டாக போய் உட்காடுறாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு குரல், என்ன பாட்டி பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேருந்து சத்தம் வருதுன்னு பார்த்தா மரத்து மேலே இருக்காப்புல யார், நம்ம முருகர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ பாட்டி கேட்குறாப்புல, நீ என்னப்பா பண்ணுற, இந்த மாதிரி ஆடு மேய்ச்சிக்கிருக்கேன், என்ன பாட்டி களைப்பில் உட்காந்துருக்கீங்க, பசி களைப்பில், உங்களுக்கு பழம் தரட்டுமா அப்படின்னு அந்த பாட்டி சொல்லியிருக்கு. நம்ம பாட்டி ஔவையார் பாட்டி, இந்த மாதிரி எனக்கு ஞானப்பழமே இருக்கப்பா, எனக்கு எதுக்கு நவாப்பழம், சும்மா தான் சாப்பிட்டு பாருங்க பாட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இங்கே வந்து கொஞ்சம் வசூலிக்கிறாங்க, அதை கொடுத்துட்டு அப்படி நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். முன்னாடி எடுத்து வச்சிட்டீங்களா? பார்த்துட்டேன். சரி, சாரி கைஸ், நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு இது. ஸோ 20 ரூபா வந்து வாங்கியிருக்காங்க ஸ்டார்டிங்கில். ஸோ நோ ப்ராப்ளம். ரோடு அந்தளவுக்கு நல்லா போட்டிருக்காங்க, புது ரோடு மாதிரி இருக்குது. அதனால தான் கொஞ்சம் ரேட்டு கூட போட்டேன். ரொம்ப 10 ரூபா, அந்த டைம் 20 ரூபா. ஓகே, அதெல்லாம் நோ ப்ராப்ளம், நம்ம கொடுத்து போய் தானே ஆகணும். ஓகே, நம்ம கதைக்குள்ளே வரலாம். அப்போ போது கேட்டிருக்க பாட்டி, எனக்கு ஞானப்பழமே போதுமாப்பா அப்படின்னு. இல்லை, சாப்பிட்டு கட்டாயமாக சாப்பிட்டு, சரி ஓகே கொடு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிக்காப்புல, சுட்டப்பழம் வேணுமா இல்லை சுடாத பழம் வேணுமா பாட்டிங்கன்னா, அதே மிரண்டு போய் நிற்கிது. யாரா அவன் வித்தியாசமாக கேட்குறான். சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, எனக்கு வந்து சுடாத பழமே கொடுப்பா அப்படின்னு சொல்ல, சரி இந்த பாட்டிக்கு ஏற்ற மாதிரி முருகர் கொஞ்சம் உளிப்பி விட்றாப்புல. உளிப்பிட்டதுக்கப்புறம் அந்த டஸ்ட்டு படம், அந்த மணல் படம் ஊத தானே செய்வோம். அப்போ ஊதும் போது, என்ன பாட்டி பயங்கரமாக சுட்டுருச்சோ, ரொம்ப ஊதுறியிலேன்னு. அப்போ மிரண்டு போச்சு பாட்டி, யாராவன் ஆடு மேய்ச்சிக்கிருக்கேன், ஆனால் புத்திசாலித்தனமாக பேசுகிறியப்பா, யாரப்பா நீ அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் உருவம் எடுத்து வராப்புல. அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாங்க. அப்போ ஒரு பாட்டு வரும், பாடுறாப்புல, என்னையே இப்படி சோதிச்சு இப்படி பண்ணுற அப்படின்னு. இல்லை, இதுவும் ஒரு திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் முடிக்கிறாப்புல. ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல நடந்ததுனால தான் பழம் முதிர்ச்சோலை, உதிர்த்த ஒரு சோலைனா இதுதான் அப்படின்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு ரெண்டும் அந்த தாய் பாசம் உங்களுக்கு வீடியோலே தெரியும். நீ கவனிச்சின்னா இந்த தாயோட பாசம் உங்களுக்கு நல்லா எப்படி இருக்கு. ஓகே, அப்படியே வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. உங்கள் ஸ்டோரின்னு சொன்னதும் ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஔவையார் வந்து போன இடம் மட்டும் இல்லாமல் இதற்கு மேலே இங்கே என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பெருமாள் கோயில் ரொம்ப ஸ்பெஷல். அதுபோக பழமுதிர்ச்சோலை, முருகன்,
அப்புறமா இங்கே மேலே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போனோம்னா தீர்த்தம் ஆடுற இடம். ஸோ 3. 4வது பார்த்தீங்கன்னா முனிவர் வாழ்ந்த இடம் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கார்த்திகை மாதம் இந்த டயத்தில் மட்டும் அந்த இடத்துக்கு போய் சமாதிக்கு போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4 ஸ்பெஷல். 5வது ஒன்றை சொல்ல மறந்துட்டேன், 18ஆம் படி கருப்பு. ஸோ காவல் தெய்வம் பயங்கரமான உக்கிரமானது. ஸோ 5 இடத்த வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இது போக நான் அந்த இடத்துல வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். 6வது இடமும் கூட ஏதோ ஒரு ராஜ சொல்லி ஒரு கட்டிடம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அது இடிக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்க்க பாருங்கள். ஸோ மொத்தம் 6 இடம் சொல்லலாம் மெயினாக. இந்த 6 இடத்த விசிட் பண்ணுங்கள். அது போக வேறு யாராவது தெரிஞ்சாலும் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு தாமரை பூவோடு பார்த்துட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பத்தி பரவசத்தோடு உள்ளே போனால் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் வந்து கோபுரம் வந்து சின்னமாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய அளவுக்குலாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ சின்னதாக இருந்தாலும் சூப்பராக தான் இருக்குது. ஓகே, உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்லேயே தங்கத்தால் மின்ற மாதிரி ஒரு கதவு, பயங்கரமான பக்தர்களோடு நானும் சேர்ந்துக்கிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். உள்ள கேமரா அதோடு இல்லை, எங்கே சாமிக்கு பக்கத்தில் மட்டும். மற்றபடி நம்ம சுற்றி பார்க்குறதுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதனால் இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபோனோ அண்ட் கேமராவோ யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போல். ஸோ பெயிண்டிங் ஒர்க்லாம் பயங்கரமான அட்டகாசமாக இருக்குது. பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எப்படி சொல்ற, கண்ணை வந்து கவர்ற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வரும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே மன நிம்மதி, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருந்தாலும் ரொம்ப சவுண்ட்லாம் ரொம்பலாம் நாய்ஸாலாம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஓகே. சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும், இறைச்சலாக இருக்கும். இங்கே அப்படிலாம் இல்லை, ரொம்ப திடீர் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இங்கே முடிச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே பிரசாதம் வாங்கினாலும் பக்கத்துலேயே இருக்குது, நம்ம போகிற இடத்துலே தான். இங்கிட்ட ரொம்ப பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஏதோ ஒரு மண்டபம் இருக்குது. கடைசியான வீடியோ வந்து அதில் காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. இங்கே ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது புக்கு படிக்கணும் ஆசைப்பட்டோம்னா இங்கே அதுக்கு தேவையான புக்கெலாம் இருக்குது. எனக்கு ரீசெண்டாக திருவாசகம் படிக்கணும்னு ஆசை. ஓகே, ஆனால் நம்ம ஃபோன்லேயே இப்போ எல்லாம் வந்துருச்சு, ஆடியோ ஃபார்மில் குக் எஃப்எம் இந்த மாதிரின்னு. ஸோ அதில் பார்த்துக்கலாம். அக்கா வணக்கம். பரவாயில்ல, அது அப்போக்கப்போ க்ளீனிங் நடந்துக்கிருக்கு. ஓகே, இங்கே தாங்க பிரசாதம் வாங்குகிற இடம். சரிங்களா? ஓகே, இங்கே தீபம் பயங்கரமான வித்தியாசமான இதில் இருக்குது. ஃபுல்லாக நெய்யை ஊற்றிருக்காங்க. அதில் ஒரே ஒரு தீ அணையாமல் எரியும் போல். ஓகே, இங்கே கட்டிட கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த யானை தாங்க. பயங்கரமாக இருக்குல்ல, ஒரே கல்ல செதுக்கியிருக்காங்க போல். ஸோ அருமையாக இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு அப்படியே அந்த மண்டபத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ சாமியை போய் பக்கத்தில் போய் கும்பிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால தான் வந்துட்டேன். என்ன பண்ணுறீங்க? எனக்கு இந்த தேங்காய் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். சில பேர் அதை வந்து கூச்சமாக நினைப்பாங்க. எனக்கு அதெல்லாம் அது ஒன்றும் தோணாது. ஆனால் 18ஆம் படி கருப்புக்கிட்ட உடைக்கிற தேங்காய் எடுக்க விட மாட்டேட்டாங்க ஒரு டைம். அது ஏன்னு தெரில, ஏதோ லீஸுக்கு எடுத்துருப்பாங்க போல். ஆனால் இங்கே எடுத்து சாப்பிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால் என்ன, இதில் என்ன கூச்சம் இருக்குது? அன்னதானம் சாப்பிட்ற மாதிரி இதுவும் ஒரு தானம் தான். இல்லை 50,000. அண்ணன் வந்து கேமரா பற்றி விசாரிச்சாப்புல, அவருக்கு நம்ம பதில சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. இங்கிட்டலாம் குரங்கோட அட்டகாசத்தை பார்ப்போமா? குரங்குனா சும்மாவை சொல்லி வச்சுருக்காங்க. குரங்கு மாதிரி சேட்டை பண்ணாதடா, அது காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நம்மளே அதை சொல்லி அப்படி சேட்டை பண்ணாதடா அப்படின்னு சொல்கிறாங்க போல். பீஸ்ஃபுல்லாக இருக்குது இடம். பார்த்தீங்கன்னா பேக் கிரவுண்ட்ஸ்லாம் அப்படியே மலைகளால் சூழ்ந்த குறிஞ்சி பூவோடு மலை சார்ந்த மக்கள். இங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வீடுகள்லாம் மேலெல்லாம் கட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு இன்னும் ஸ்பெசிலிட்டி வரல. பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருக்கும். ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 360 வியூவில் உள்ள கேமரா எடுத்து இந்த மண்டபத்தை அப்படியே சுற்றி காமிக்கிறேன்.
ஃபுல்லாக நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் 360 கேமராவே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ நாளாக கோப்ரோலே நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இப்போ 360 ஓரளவுக்கு வாங்கியாச்சு. அதில் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறது இது பழமுதிர்ச்சோலையில் தான். இங்கே உள்ள மண்டபம் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே காது குத்து, திருமணம் இந்த மாதிரி சம்மந்தமான பட்டதெல்லாம் இங்கே வந்து நடக்கும்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பரவாயில்ல, நம்மளும் வந்து நான் சொன்னேன் இந்த பாட்டி மாட்டேன், சரிம்மா நானும் காது குத்துறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு. அவங்க சிரிச்சுக்கிட்டே போனாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க நம்மளோட கிராஸ் பண்ணி போயிருக்காப்புல. ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா. ஓகேங்க. ஸோ மண்டபம் பார்த்துக்குங்க. ஸோ யாராவது கல்யாணம் 9 டிக்கெட்ஸ் ஆகலைன்னா திருப்பரங்குன்றம் போயிட்டு இங்கே வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போங்க. ஸோ நல்லதே நடக்கும், ஒரு வரம்னே சொல்லிக்கலாம். ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டேங்க. ஒரு நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இனிமேல் அடுத்தது தீர்த்தமாற இடத்துக்கு போகணும். அது முடித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து மறுபடிக்கும் 18ஆம் படி கருப்பை வந்து வணங்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு தான் என்னோடய பிளானு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ வந்ததுக்கு ஒரு நல்ல தரிசனம். ஸோ நீங்களும் வாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு பழமுதிர்ச்சோலை இப்படி ஒரு இடம் இருக்குது, உள்ளே வந்து இவ்வளோ பசுமையாகவும் இவ்வளோ ஒரு வரலாறு மிக்கதாகவும் இருக்குது அப்படின்றத நீங்களும் பார்த்துட்டு கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். 2வது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அது எந்த அளவுக்கு இன்னும் பெட்டராக சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள். ஸோ நான் ஒரு 6 இடம் சொன்னேன், அது போக என்ன இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். ஸோ போயிட்டு வரேன். பாய்.